கோஎஃப்எஸ்3 இதெல்லாம் காஞ்சு போய் இதெல்லாம் சோளமாக இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் காஞ்சு போயிருக்கும் பார்த்தீங்களா? இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் துண்டு துண்டாக சாப் கட்டர் இருந்துச்சுன்னா கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கூட எடுத்து வச்சு உப்பு தண்ணி தெளித்து மேலே உப்பு தண்ணி தெளிக்கணும். தெளித்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு ஆடுகளுக்கு கொடுக்கறது மூலிமா அந்த உப்பு இருக்கிற டேஸ்ட்டுனால ஆடுகள் வந்துட்டு சாப்பிடும். அப்படி சாப்பிட்டுச்சுன்னா ஆடுகளுக்கு பசியும் நீங்கும். அட் த சேம் டைம் இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு குறையாமல் பார்த்துக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெள்ளாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா, ஆடு அவுத்து விட்டிங்க அப்படின்னா அதுக்கு என்ன தேவையோ, என்ன விட்டமின் தேவையோ, என்ன மினரல்ஸ் தேவையோ, அது எந்த இலைகளில் இருக்கோ, எந்த தழைகள், அது எந்த இலை தழைகளில் இருக்கோ, எந்த கொடி மரத்தில் இருக்கோ, அது ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே போய் வந்துட்டு சாப்பிட்டு அந்த விட்டமின்ஸை அதுவே போய் எடுத்துக்கும். அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்துட்டு ஆடுகளுக்கு வந்துட்டு நிறையவே இருக்குது. முக்கியமாக வெள்ளாடுகளுக்கு நிறைய இருக்கும். நம்ம அதை அடைச்சி வச்சு பார்க்கும்போது, நம்ம அடைச்சி வளர்ப்பு முறையில் வளர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு அந்த இடத்துல அது இல்லாமல் போயிடுது அந்த ப்ராசஸ்ஸு. அதனால நம்ம வந்துட்டு உப்பு தண்ணி தெளித்து கொடுக்கறது மூலிமா உப்பு கண்டென்ட் இருக்கிறதுனால ஆடு